Fifth one, cash basis. Any liability paid during the accounting period, whether related to the past, present or future, is taken into account. It means சப்போஸ் நம்ம கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துருப்போம், பட் ஆனால் இது போன மந்த்துக்குரியதாக இருக்கலாம், அல்லது அடுத்த வருஷத்துக்குரியதை இப்போமே நம்ம கொடுத்துருக்கலாம், ப்ரெசண்ட்லேயே கொடுத்துருக்கலாம், அல்லது ஃப்யூச்சருக்கு தேவையானதை ப்ரெசண்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கலாம். என்ன கொடுத்தாலும் கேஷ் பே பண்ணியிருந்தாவே இட் ஷுட் பி கன்சிடர்ட் இன் த கேஷ் பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், நீ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிற அப்படின்னா 9th நம்ம போகிறோம். அப்போ 8th ஸ்டாண்டர்ட் 2018 அப்போ நீ 8th ஸ்டாண்டர்ட் வந்து நீ படிச்சுட்ருக்க, 8th படிச்சுட்ருக்க. அப்போ நீ 3rd term ஃபீஸ் வந்து 8th ஸ்டாண்டர்டில் நீ கட்டணும், பட் கட்டலை நம்ம. ஆனால் அந்த ஃபீஸை 2019 நம்ம என்ன வந்துடுறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறோம். 2019 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறோம். ஓகே, அப்போ 9th ஸ்டாண்டர்டில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற. 9th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறோம், ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம கட்டுறோம். இப்போ 19 என்ன பண்ணிக்கோம், கேஷை ரிசீவ் பண்ணிக்கோம். ஸோ 19 தான் கேஷ் ரிசீவ் பண்ணிக்கோம். 18 என்ன அப்படின்னா ஃபீஸ் கட்டலை, 0. அப்போ 19 நம்ம என்ன கட்டியிருக்கோம்னா ஃபீஸ் நம்ம கட்டிட்டோம். இப்போ சொல்லி 19 கட்டின ஃபீஸ் ஆக்சுவலாக 19க்குரியதா, 9th அமௌண்ட்டா, அல்லது 8th ஸ்கூல் ஃபீஸா? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், இங்கே என்ட்ரு பண்ணாலே அமௌண்ட்டு மட்டும் தான் என்ட்ரு பண்ணுவோம். ஆனால் பட் ஆக்சுவலாக இது வந்து ரிலேட்டட் டு பாஸ்ட், அதாவது 8th அமௌண்ட்டு. அப்போ இது மாதிரி அப்போ அதை என்ன செய்யாது, கன்சிடர் பண்ணாது. கேஷ் பேசிஸ் வந்து அது பாஸ்ட்டுக்குரியதா அப்படின்லாம் கன்சிடர் பண்ணாது. ரிசீவ் பண்ண உடனே கேஷ் பேசிஸில் எழுதிடும். அதுதான். அப்போ நம்ம இதை பார்த்தோன்னு நம்ம என்ன நினைப்போம், இந்த ஒரு ஓனர் வந்து பார்த்தாருன்னா, அப்போ 2019க்கு ஸ்கூல் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கியா, அப்போ 8th ஃபீஸ் 2018க்குரிய 8th ஃபீஸ் அவங்க கட்டலையா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இதுதான் வந்து ட்ராபேக்ஸ் இன் த கேஷ் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ 2018 அப்போ ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் ஃபீஸில் என்ன காமிப்போம், 0ன்னு காமிப்போம். 2018 அப்போ அவன் ஃபீஸே கட்டலைன்னு காமிப்போம். அதே 2019 அப்போ நம்ம எவ்வளோ காமிப்போம் அப்படின்னா 10,000 காமிப்போம். அப்போ அவன் 9th பணமாக தான் இருக்குமே ஒழிய 8th அவன் கட்டலைன்னு என்ன காமிக்கும், 0 காமிக்கும். ஆக்சுவலாக வந்து அவன் 8th பணம் தான், 19 கட்டிருக்கிறது 8th பணம் தான். ஆனால் இங்கே என்ன காமிக்கும் அப்படின்னா 9th பணமாக கட்டின மாதிரி நமக்கு காமிச்சிடும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தோம், எனி liability ரிலேட்டட் டு த ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃபியூச்சராக எதுவாக இருந்தாலும் சரி we should taken into account. Then second one, accrual or mercantile basis. Under accrual basis, the revenue whether received or not but has been earned or accrued during the accounting period and expenses incurred whether paid or not are recorded. அதாவது என்ன மீனிங்னா, இப்போ கேஷ் பேஸில் என்ன பார்த்தோம், கேஷ் ரிசீவ் பண்ணாலே அந்த டிரான்சாக்ஷனை என்ட்ரு பண்ணிடுவோம். ஆனால் அக்ரூவல் பேசிஸ் என்ன அப்படின்னா, நம்ம காசு ரிசீவ் பண்ணாலும் சரி, வெதர் கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி, வெதர் கேஷ் பே பண்ணாலும் சரி, வெதர் கேஷை ரிசீவ் பண்ணாலும் சரி, அந்த என்னைக்கு நடந்ததோ அந்த டிரான்சாக்ஷனை உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணிடுவோம். அப்போ இங்கே கேஷ் வந்து முக்கியம் இல்லை, அந்த டிரான்சாக்ஷன் நடந்த ஈவெண்ட்டு தான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம கேஷ் பேசிஸில் அது என்ன பண்ணாது, லாஸ்ட் இயர் பணமா, இந்த ப்ரெசன்ட் இயர் பணமா, ஃப்யூச்சர் இயர் பணமா அப்படின்னு கன்சிடர் பண்ணாது. ஆனால் அக்ரூவல் பேசிஸ் என்ன கன்சிடர் பண்ணணும்னா, அது லாஸ்ட் இயரோ இந்த இயரோ கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி, கேஷ் ரிசீவ் பண்ணாட்டினாலும் சரி, அந்த ஈவெண்ட் நடந்தாலே அதை என்ன பண்ணி விட்டுரும், அது வந்து என்ட்ரு பண்ணிடும். இதுதான் வந்து அக்ரூவல் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். In other words, revenue is recognized when it is earned. Earned means இந்த இடத்துல என்ன அப்படின்னா, that is right to receive the amount. அது பேர் தான் earned. அதாவது நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணமோ இல்லையோ, ஆனால் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டை ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருந்தாலே அதை வந்து ரெவன்யூ அப்படின்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே நேரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணுறோம், பெயிண்டிங் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அமௌண்ட் அவர் தரல, அடுத்த மாதம் தர்றேன்னு சொல்லிட்டாரு. சொன்னாலும் அந்த இப்போ இந்த அடுத்த மாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லி, இப்போ ஜூன் மாதம் அவர் நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிருக்கோம், ஜூலை மாதம் மணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த டிரான்சாக்ஷனை கேஷ் பேசிஸாக இருந்தால் அது என்ன பண்ணோம்னா, ஜூலையில் ரிசீவ் பண்ண போகிறோம்னா அப்போ தான் பெயிண்ட் ஒர்க் நடந்ததுன்னு காமிக்கும். ஆனால் அக்ரூவல் பேசிஸ் என்ன காமிக்கும்னா, ஏண்டுனா இப்போ ஜூன் மாதமே அந்த வேலையை முடிச்சிட்டோமா, அப்போ அக்ரூவல் பேசிஸ் ஜூன்லேயே அந்த அமௌண்ட்டை காமிக்கும். ஆனால் கேஷ் பேசிஸாக இருந்தால் அது ஜூலையில் காமிக்கும். அதாவது என்ன அப்படின்னா,
கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி ரிசீவ் பண்ணாட்டினாலும் சரி அந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலே அந்த டிரான்சாக்ஷன் மூலமாக we are right to receive earn income அப்படின்னாவே it is accepted as revenue. அதே மாதிரி when they are incurred, அதாவது சில செலவு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் பில் கட்டுவோம். எலக்ட்ரிக் பில் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மாதம் கட்ட வேண்டிய பில்னு வச்சுக்கிறோம். மார்ச் மாதம் ரீடிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏப்ரல் ஒரு 10 days டைம் கொடுத்து நம்ம ஏப்ரல் மாதம் கட்டுவோம் இல்லையா, மார்ச். அப்போ ஏப்ரல் மாதம் நம்ம பணம் கட்டுறோம், அது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஆனால் ஏப்ரல் மாதம் கட்டுற இபி பில் ஏப்ரலுக்குரிய இபி பில்லா அல்லது மார்ச்சுக்குரிய இபி பில்லா? மார்ச்சுக்குரிய இபி பில்லு. ஆனால் பட் பணம் எப்போ கட்டுறோம்? ஏப்ரலில் கட்டுறோம். அப்போ நீ இந்த இபி பில்லை மார்ச் இபி பில் எடுத்துக்கணுமா இல்லை ஏப்ரல்? அப்போ மார்ச் மாதம் நம்ம என்ன பண்ணுறோம்? மார்ச் மாதம் நம்ம எந்த அமௌண்ட்டு கட்டலை, ஸோ 0. பட் ஆனால் ஏப்ரல் மாதம் அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம்? 1000ன்னு கட்டுறோம். அப்போ 1000 கட்டுறோன்னு வச்சுக்கோ. இப்போ கேஷ் பேசிஸாக இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா மார்ச்சில் 0ன்னு காமிக்கும், ஏப்ரலில் தான் 1000 ரிசீவ் பண்ணதுனால ஏப்ரலில் 1000 அப்படின்னு காமிக்கும். இதே இது அக்ரூவல் பேசிஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அக்ரூவல் பேசிஸ் அப்படி இது என்ன பேசிஸ்? இப்போ நம்ம பார்த்தது கேஷ் பேஸ். என்ன பேசிஸ்? கேஷ் பேசிஸ்னால் என்ன பண்ணும்? கேஷ் பேசிஸ்னால் என்ன பண்ணும்? கேஷ் பேசிஸ்னால் மார்ச் மாதம் நம்ம என்ன கட்டலை? மணி கட்டலை. ஆனால் எப்போ கட்டுறோம்? ஏப்ரலில் தான் கட்டுறோம். கட்டினாலும் இது எந்த மந்த்துக்குரிய இபி பில்? மார்ச்சுக்குரிய இபி பில். அப்போ அதனால் ஏப்ரலில் தான் மணி பே பண்ணதுனால ஏப்ரலில் தான் அது 1000 காமிக்குமே ஒழிய இது மார்ச்சுக்குரியதாக இருந்தாலும் மார்ச்சில் காமிக்காது, ஏப்ரலில் தான் காமிக்கும். அதே நேரம் அக்ரூவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறோன்னு வச்சுக்கோ. அக்ரூவல் பேசிஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அக்ரூவல் பேசிஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அக்ரூவல் பேசிஸில் என்ன காமிக்கும் அப்படின்னா மார்ச்லேயே என்ன காமிக்கும்னா 1000 காமிக்கும். ஆனால் எங்கே இந்த ஏப்ரலில் அது என்ன காமிக்கும் அப்படின்னா 0ன்னு காமிக்கும். ஸோ கேஷ் பேசிஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச்சில் 0ன்னு காமிச்சு ஏப்ரலில் 1000 காமிக்கும். அக்ரூவல் பேசிஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்ரலில் மார்ச்சில் 1000ன்னு காமிச்சிட்டு ஏப்ரலில் நம்ம என்ன காமிப்போம்? 0ன்னு காமிப்போம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி திஸ் ஈவெண்ட் ஏப்ரலில் தான் மணி ரிசீவ் பண்ண போகிறோம், இல்லைன்னு இல்லை. பட் ஆனால் இது ஈவெண்ட் ரிலேட்டட் டு மார்ச்சுக்குரிய ஈவெண்ட்டு. அப்போ நம்ம மார்ச் மாதம் கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி கேஷ் பே பண்ணாலும் சரி we have to enter that amount in the March itself because this transaction is related to March only, so that we have to write it in the March. நம்ம கேஷ் ஏப்ரலில் வாங்கினோமா வாங்கலையா பிரச்சனை இல்லை, நம்ம எதில் பதிஞ்சிடணும்? மார்ச்லேயே நம்ம பதிஞ்சிடணும். திஸ் இஸ் கால்டு என்ன பேசிஸ்? அக்ரூவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக கேஷ் பேசிஸுக்கு அக்ரூவல் பேசிஸை கம்பேர் பண்ணுறப்ப எப்பயுமே 2000 செக்ஷன் 13 படி நம்ம கவர்மெண்ட்டோ கம்பெனிஸ் ஆக்ட் படி all the companies are required to maintain the books of accounts according to the accrual basis. அக்ரூவல் பேசிஸில் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ண தான் ஏற்றுக்குருவாங்களே ஒழிய கேஷ் பேசிஸில் நீ ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ண அப்படின்னா அதை அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா it does not cash basis does not show the real picture of the sales பர்ச்சேஸை காமிக்காது. நான் அக்ரூவல் பேசிஸ் தான் கிளியர் கட் பிக்சர் ஆஃப் த பிஸ்னஸை காமிக்கும். அதனால் accrual basis is the acceptable one compared to the cash basis. இது I will explain through the example. Okay, yes.